கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான். ஆமென். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்து விசுவாசிகள் மற்றும் பரிசுத்தவான்களின் சபைக்கு எழுதும்போது சிறியவனாகிய நான் என்று தன்னை தாழ்த்துகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் உண்மையிலேயே சிறியவரா? பரிசுத்த பவுல் யார் என்று நாம் அவரை குறித்து ஆராயும்போது இவரது உண்மையான பெயர் சவுல். இது ஒரு எபிரேய பெயர். இஸ்ரேலின் முதல் ராஜாவாகிய இருந்ததான சவுலின் பெயர். அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய ஒரு கல்விமான், கிரேக்கம் அறிந்த ஒரு அறிஞன், யூதர்களின் பாஷையாகிய எபிரேயத்தில் உள்ள மோசேயின் சட்டத்திட்டங்களை கற்று அறிந்த ஒரு பேரறிஞன், ரோமர்களின் ஆட்சி மொழியாகிய லத்தீனில் புலமை பெற்றவன் இந்த பரிசுத்த பவுல். இவனது வேலை கிறிஸ்தவர்களை பிடித்து கட்டி சிறையில் அடைப்பது போன்றதான அதிகாரம் பிரதான ஆசாரியர்களிடம் பெற்றவன். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் மரித்த முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவான் கல்லெறியப்படும் பொழுது அவனது உடைகளை பாதுகாத்தவன் இவன். இதேபோல் பழைய ஏற்பாட்டில் முதல் இஸ்ரேல் ராஜாவாகிய சவுலும் இவனைப் போல பெருமை நிறைந்தவன், தேவனையே கேள்வி கேட்டவன். இயேசுவை நீர் யார் என்று கேட்ட சவுல் தேவ சந்திப்பின் பிறகு தனது பெயரை பவுல் என்று மாற்றி கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். பவுல் என்றால் சிறியவன் என்று பொருள். இது ரோம பெயர்களில் ஒன்று. லெஸ் தேன் தி லீஸ்ட் ஆஃப் ஆல் சைன்ஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்றும் இவன் is the second most important person in the Christian history. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்துவின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை தாழ்த்தினால் கிறிஸ்துவின் மறைபொருள் வேதத்தில் உள்ள இரகசியங்களையும் உண்மைகளையும் இந்த உலகிற்கே சுவிசேஷமாகவும் சட்டத்திட்டங்களை போதிக்க பவுலுக்கு தேவன் கிருபை தந்தார். கிறிஸ்துவின் ஊழியர்களிலும் சீஷர்களிலும் மற்றும் பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவன் என்று தன்னை தாழ்த்துகிறார் இந்த பரிசுத்த பவுல். இவன் ஒரு கல்விமான அறிஞன், பேரறிஞனாகும். ஆமென். God bless you.